மூளைக்கு நல்லதுன்னு வல்லார சாப்பிட தெரிஞ்ச நமக்கு எது வல்லாரன்னு தெரியாம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ப முடியுதா? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். கீரைகள் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே ஒரு பிரகாசமா தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, உணவுல ரொம்ப ஊட்டச்சத்துகள் நிறைந்தது, ரொம்ப சீக்கிரமா உற்பத்தி செய்யக்கூடியது, எளிமையா சமைக்கக்கூடியது அப்படின்னா கீரைகள் தான். அப்ப இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த, நிறைய சத்துக்கள் நிறைந்த அந்த கீரைகள், அதை நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல தொடர்ச்சியா எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்களும் நிறைய அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியா கீரைகளை உணவுல எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான கீரையை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுதான் வல்லாரை. வல்லாரையில நிறைய ரகங்கள் இருக்கு. அதுல 2 ரகங்கள் பிரதானமா காணப்படுறது. அந்த 2 ரகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு வல்லாரை, நீர் வல்லாரை. இந்த வல்லாரை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மூளைக்கு நல்லது, நினைவாற்றலை அதிகப்படுத்தும். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி, பள்ளிக்கூடம் படிக்கும் போதோ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி வல்லார கீரையை சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நினைவாற்றல் நல்லா இருக்கும், நல்லா பரீட்சை எழுத முடியும். படிக்கிறதுக்கு முன்னாடி வல்லாரக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் அப்படின்லாம். இன்னும் குறிப்பா சொல்லலாம், நான்லாம் கூட 10வது 12வது படிக்கும் போதெல்லாம் வல்லாரையை மிட்டாய் வடிவத்தில் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாமே மறந்து போகும். நம்ம வல்லார மிட்டாய் சாப்பிட்டோம் அப்படின்னா படிக்கிறதெல்லாம் அப்படியே நினைவாற்றல்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி நமக்கு வல்லாரையை இந்த அளவுக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து செலுத்திட்டாங்க. ஒரு சின்ன பசங்கள்கிட்ட கூட போய் கேட்டோம் அப்படின்னா வல்லாரை எதுக்கு அப்படின்னா மூளைக்கு நல்லது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தெரிகிற அளவுக்கு வல்லாரைக்கு புகழ் இருக்கு. இருந்தாலும் அந்த வல்லாரையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கு. நானே பார்த்தேன், இங்க தஞ்சை பகுதிகளில் சந்தைகளில் பார்த்தோம்னா நாட்டு வல்லாரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர் வல்லாரை விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நீர் வல்லாரைய உணவுல நம்ம எடுத்துக்கலாமா, இந்த நாட்டு வல்லாரைய உணவுல எடுத்துக்கலாமா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில முழுமையா பார்ப்போம். பொதுவா வல்லாரை, இந்த வல்லாரையே பாத்தீங்கன்னா ஏசியா, ஆஸ்திரேலியா இந்த பகுதியை பூர்வீகமா கொண்ட ஒரு கீரை. இந்த கீரை ஈரப்பதம் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வளரும். நீர்நிலைகள்ல அதிகமா இதை நம்ம பார்க்க முடியும். நிழலான இடத்துலையும் கூட இதை நம்ம அதிகமா உற்பத்தி பண்ண முடியும். இந்த கீரையை வளர்க்கறதுக்கு பெரிய கம்ப சுத்துற வேலையெல்லாம் இல்லை. ஈரப்பதம் மெயின்டனா இருக்கணும், ஈரமான பகுதியா இருக்கணும். அப்படி இருந்தாலே நாம இந்த கீரையை ரொம்ப எளிமையா வளர்த்துற முடியும். இது நம்ம நாத்தா எடுத்து நடக்கூடிய ஒரு வகையான கீரை. நம்ம நிறைய இதுக்கு போத்து எடுத்து நடுவோம், ஒடிச்சு நடுவோம், சிலதுக்கெல்லாம் விதை போடுவோம், சிலதை நாத்து விட்டு எடுத்து நடுவோம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப இந்த வல்லாரை அப்படிங்கிறது கொடியா ஓடக்கூடிய ஒரு வகையான கீரை. கீரையில கொடியா ஓடக்கூடியது, நிறைய கொடியா ஓடக்கூடிய மூலிகை கீரைகளை பார்க்கிறோம். அதுல ஒரு குறிப்பான மூலிகை கீரை தான் இந்த நம்ம வல்லாரை. இந்த வல்லாரை நம்ம தமிழகத்துல இதோடைய மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதுனால பிரதானமா பல நூற்றாண்டுகளா உணவு பழக்க வழக்கங்கள்ல பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. நம்ம தாராளமா உணவுல எடுத்துக்கலாம். இப்ப அந்த கீரைக்கான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். இதுதான் நம்ம நாட்டு வல்லாரை. நாட்டு வல்லாரையை நம்ம ரொம்ப எளிமையா அடையாளம் கண்ட முடியும். நாட்டு வல்லாரை அப்படின்னா சொரசொரப்பு தன்மையோட இருக்கும். அதோட இலைகள் ரொம்ப வளவளப்பு தன்மையா இருக்காது. நீர் வல்லாரை அப்படிங்கிறது நல்ல வளவளப்பு தன்மையோட இருக்கும். அதை நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும். அது ரொம்ப டென்ஸா இருக்கும், ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அந்த இலை. இந்த இலை ஒரு பேப்பரோட டென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மெலிசான இலையா இருக்கும். அப்ப இதுதான் உண்மையிலே நாட்டு வல்லாரை. இதை நம்ம உணவுல தான், இந்த கீரைக்கு தான் நம்ம மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயன்கள் இருக்கக்கூடியது. பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் உணவு பழக்க வழக்கங்கள்ல எடுத்திருக்கக்கூடிய கீரைகள். இப்ப இதை நம்ம உணவுல எடுத்துக்கலாம். இப்ப இந்த கீரையில நம்ம மூளைக்கு மட்டும்தான் நல்லதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. வல்லாரைக்கீரையை நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியோட மட்டும் கிடையாது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குணங்கள் கொண்ட இந்த கீரையை இப்ப நம்ம சந்தையில பாத்தீங்கன்னா நீர் வல்லாரை அதிகமா உணவுல எடுத்துக்கிறாங்க. இந்த நீர் வல்லாரைங்கிறது நம்ம உணவுல எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் உணவுல சமைச்சது இல்ல, யாரும் அதை சாப்பிட்றாங்களான்னு தெரியல. அதுக்கு உண்மையிலே இவ்வளவு பயன்கள் இருக்கா அப்படிங்கக்கூடிய கருத்துகளும் தெரியல. அப்ப தெரியாத ஒரு கீரை ரகங்களை நம்ம உணவுல எடுத்துக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி தெரிஞ்ச ரகங்களை, இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டு வல்லாரை உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை வளர்க்கிறது ரொம்ப எளிமை. ஈரப்பதமும் நிழலான பகுதியும் இருந்தா போதும். நீர்நிலைகளா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி இடங்கள்ல ஓரங்கள்ல இருந்தது அப்படின்னா தாராளமா அதுவே பற்றி படர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் தான். இது ஒரு கொடி தாவரம். அப்ப கொடியா படர்ந்து வளரக்கூடியது. இப்ப இந்த மாதிரி கொடியா பாத்தீங்கன்னா அதிகமா படர்ந்து வளரும். இது ஒரு கொடி. ஒரு இதையுமே இந்த ஒரு இதை கட் பண்ணி நடவு செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப அருமையா வந்துடும் பயிர். இந்த ஒரு இலையா இருக்கக்கூடியதை கூட நம்ம கட் பண்ணி நடவு செய்யலாம். அந்த இலைகளை மட்டும் பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா அது அதிலிருந்து படர்ந்து நிறைய வளரக்கூடியது.
இந்த நாட்டு வல்லாரை நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ஆனால் இதுக்கான விதைகள் அப்படிங்கிறது கிடையாது. நானுமே இதை பூத்து பார்த்தது கிடையாது. இதோடைய இந்த பகுதியை எடுத்து நம்ம நடவு செஞ்சாலே வளரும், அதைவே நம்ம நட்டுக்கலாம். இதை நம்ம எப்படியெல்லாம் உணவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய இதை மிட்டாய்களாக கிடைக்குது, கேப்சூலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாமல் இட்லி பொடி, தோசை பொடி, இந்த மாதிரி பொடிகளாகவும் கூட விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஆனால் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. இதிலிருந்து நம்ம சாறு எடுத்தும் கூட நம்ம உணவில் எடுத்துக்க முடியும். குணமிக்க இந்த வல்லாரை கீரையை நம்ம தாயக மரபு வேளாண்மை நிலத்தில் செவ்வாழை தோட்டத்தில் ஊடு பயிராக நடவு செஞ்சுருக்கிறோம். இதை நம்ம ஒரு வல்லாரையை தனியாக பாத்திகள் அமைச்சு இதிலிருந்து எடுத்து நடவு செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருக்குது. பொதுவாக வாழையும் நீரை விரும்பக்கூடிய பயிர், வல்லாரையும் நீரை விரும்பக்கூடிய பயிர். ஸோ ரெண்டுமே துணை பயிர் மாதிரி பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஈரப்பதத்தையும் பாதுகாத்துக்கும், அதே சமயத்தில் நமக்கான ஒரு நல்ல அறுவடையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நடவு செஞ்சோம். இது ரொம்ப அருமையாகவே வளர்ந்துருக்கு. நமக்கு நடவு செஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 30-35 நாட்களில் ரொம்ப படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். 40 நாட்கள் அறுவடை செஞ்சு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு 15 நாட்களுக்குமே அறுவடை ஆகும். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபுல்லா இதை புடுங்கி அறுவடை செய்யக்கூடாது. இந்த இலைகளை மட்டும், இந்த தண்டு பகுதியோட இலைகளை மட்டும் அறுவடை செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த 15 நாட்கள்ல நல்ல வேரூனி, நல்ல துளுத்த அதிகமான இலைகள் நமக்கு அறுவடை கிடைக்கும். நீங்கள் இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட இதை அப்படியே நறுக்கி அதை அப்படியே கட்டி தான் வச்சுருப்பாங்க. அப்போ இதிலேருந்து சீக்கிரமே நமக்கு அது அதிகமான உற்பத்தி கிடைக்கும். இதை க்ரோ பேக்கில் கூட நம்ம எளிமையாக வளர்க்க முடியும். ஒரு பேக்கில் 2 இடத்துல இந்த மாதிரி குத்தி வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே படர்ந்து நிறைய கீரைகள் அறுவடைக்கு நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சத்து மிகுந்த நம்ம நாட்டு ரகங்களையும் வல்லாரை கீரைகளையும் உணவில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. நாட்டு வல்லாரை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. நாட்டு வல்லாரன்னு நினைச்சு நீர் வல்லாரையை வளர்த்துக்கிட்டோம், அதை சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா அது குறித்தும் பதிவு பண்ணுங்க. இந்த காணொளி இந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.